ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கம் வந்து கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புகிறாரு குமரன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இன்னொரு சைடு அந்த ஆர்டர் கொடுத்தவர் வந்து பேசிட்டு போகிறாரு குமரன் கிட்ட, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியப்பா அப்படின்ட்டு. ஆனால் நான் நினச்சேன், அவர் வந்து ஹை டெம்பரில் வந்து கத்திட்டு இருந்தார் இல்லையா குமரன், அதனால் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வரும் அப்படின்ட்டு. ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அவருக்கு இருந்த கோவமும் குமரனுக்கு இருந்த கோவமும் பெரிய கிளாஷ் நடக்கும்ன்ட்டு. அது ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த இடம் மட்டும். அது அப்கமிங் அவர் கெஞ்சி அதை வாங்கின மாதிரியாவது காமிச்சிருக்கலாம். அது ஏதோ ஃபுல்லாக ஆகாத மாதிரியே இருந்தது. ஆனால் காசு கொடுத்துட்டு, பேலன்ஸ் காசை கொடுத்துட்டு துணியை எடுத்துகிட்டு போயிட்டாரு. இன்னொன்று, வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, மலேசியாவில் ஒரு வேலை இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கணும், ஆனால் அங்கே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. குமரனுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு கமா போட்டிருக்காங்க அப்கமிங்க்கு. இன்னொன்று, விஜய், காவேரி, கங்கா 3 பேரும் வந்து ஷாப்புக்கு வராங்க. நல்லா அசந்து போய் தூங்கிட்டு இருக்காரு. விஜய், காவேரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கங்கா வந்து சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. குற்ற உணர்ச்சி இருக்குது. விஜய் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, அவங்க 2 பேர் பேசணும் அப்படிங்கிறது. காவேரிக்கான புரியலை. நான் போய் மாமாவை எழுப்புறேன், சாப்பிடாம தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி, வா காவேரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே காவேரிக்கும் புரிஞ்சிருது. இங்கே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அழறாங்க. அந்த கண்ணீர் துளி பட்ட உடனே எழுந்து உட்கார்றாரு. 2 பேரும், நீ எங்கே கங்கா, இங்கே நல்லா தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ராக் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஒரு சாங் போட்டு அவங்களோட லவ் கனெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. என்னென்னா, புரிஞ்சுக்காமல் கோவப்பட்டதையும் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வில்லியாக்கிட்டீங்கல்ல, நீங்கள் என் கூட இல்லைன்றதுனால தான் நான் அவ்வளோ பேசினதே அப்படின்ற மாதிரி. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் வார்த்தைகள்லாம் விட்டுட்டீங்க. கல்யாணத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பேசிட்டீங்க, அதுதான் அங்கே மைனஸ் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் விஜய், காவேரி 2 பேரும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. பேசிகிட்டே நடந்து வரும்போது, உங்கள் கூட எங்கே இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்க, நான் நடந்து வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்படியே பேசிகிட்டே பாண்டிச்சேரி வரைக்கும் போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப ஃபன்னாக கலாய்ச்சிட்டு பேசிட்டு வராங்க. எனக்காக நான் எதையுமே யோசிக்க மாட்டேன், எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா கூட சின்ன பழமாக இருந்தாலும் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அவங்க சாப்பிட்ருவாங்க, என்னை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கூட தான் எனக்காக வந்திருக்கீங்கல்ல அப்படின்னும் போது விஜயோட பதில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உனக்காக வரல, எனக்காக வந்தேன், நான் உன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு, என்னோட குழந்தைக்காகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட நிறைய பேச கற்றுக்கணும், செமையாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிருக்காரு. காவேரி வெளியில் நிற்கிறாங்க. பசுபதி என்ன செய்ய போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.